ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாகவே வியாபாரத்தில் வீடியோ எடுத்து போட முடியல எங்களால். அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு எண்ணங்கள். அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அப்புறம் போட வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. சிஎம் வந்து 32 பேருக்கு இறந்து போனவங்களுக்கு கரூரில் வேலை போட்டு கொடுத்தது போய் மதுரை கோர்ட்டில் போய் வேண்டாம், கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்கிக்கிறீங்க. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அது உங்களுக்கே மனசு குத்தலை, உங்களுக்கு மனசு வருத்தப்படலை, உங்களோட மனசு அரிக்கலை. ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நம்ம தடுத்துருக்கோமே. உடனே சொல்லுவாங்க, நிறைய பேர் வேலைக்கு வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க, வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்க டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியெல்லாம் யாருக்கும் வந்து அவங்க சொந்தக்காரங்க வேண்டியவங்க செத்து போனவங்க, சரக்கு அடிச்சுட்டு கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் பணம் தரலாம், அவங்க குடும்பத்துக்கெலாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அது ஏன்னா நீங்கள் செஞ்சிடுறீங்க. அதை வந்து இந்த ஆட்சி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த ஆட்சி செஞ்சால் நீங்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷனில் இவங்க இன்னும் அதிகமாகட்டும். இப்போ நீங்கள் செஞ்ச விஷயத்தினால நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு குத்தி குத்தி கலப்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் கெடுதல், வேறு யாருக்கும் கிடையாது, இல்லையா? இது ரொம்ப மனித நேயத்துக்கு பெரிய துரோகம். தயவு செய்து வந்து நீங்கள் உடனே வந்து யாருக்கோ கிடைக்க வேண்டிய வேலையை அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க, அவரை பார்க்க வந்ததுனால போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. மனிதாயமானத்தில் அந்த மாதிரி இறந்துட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த வேலை போகுதுன்னா சந்தோஷப்படணும். உங்களால் முடிஞ்சு நீங்கள் என்ன ஆளுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் செய்யலை. கொடுத்த வேலையை பறிச்சிருக்கீங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதுங்க வாழ்க்கையை வரல நினச்சி பாருங்கள். நீங்கள் செய்கிற துரோகங்கள், நீங்கள் செய்கிற கெடுதல் அனைத்துமே அதுங்க தலையில் தான் விடியும். நீங்கள்லாம் கோடீஸ்வரனாக பிறந்தீங்களா? சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கை வரலான்னு தோண்டி பார்த்தா உங்கள் பரம்பரையில் குடிக்க கூடே இருந்திருக்காது, குடிக்க கஞ்சியே இருந்திருக்காது. அப்படி இருந்து நீங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துன்னா எங்கள் ரத்தத்தை சுரண்டி தான் நீங்கள் குடிச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு விடியோலம் பிறக்கட்டுருந்தான் மக்கள்லாம் சேர்ந்து வேறு ஆட்சி மாற்றுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உங்களால் பொறுத்துக்க முடியல. காரணம், நீங்கள் 70-60 வருஷம் இருந்து ஆண்டவங்களாச்ச உங்கள்கிட்டருந்து பிடுங்கண்ணா எவ்வளோ வகுத்தரிச்ச வரும் உங்களுக்கு. அதனால தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு தெரியுது எங்களுக்கு, இல்லையா? தயவு செய்து ஒருத்தவங்க இலையில போட்ட சோத்தை பிடுங்கி கொட்டிட்டீங்க. இதுக்கு உள்ளதை நீங்கள் அனுபவிப்பீங்க. நாங்களாம் சொல்லணும்னு தேவை கிடையாது. இது வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாக நான் உங்களுக்கு நாங்கள் சொல்லலை. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வீடியோவாக போடலை. இது மனிதாபிமானத்தோட மனம் கொந்தளித்து உங்களுக்கு போடுற அந்த வீடியோ. தயவுசெய்து இந்த தவறை இனிமேல் யாரும் செய்யாதீங்க.